ஸ்ரீ குருபியோ நம. நாழிகை நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக இந்த நாழிகைங்கிறது கல்யாண பத்திரிகையில் நம்ம பார்த்துருப்போம். உபநயனம் பிரம்மோபதேச பத்திரிகையிலும் போட்டிருப்பான். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தவிர இப்போ அதிகமாக இந்த நாழிகைங்கிற பதத்தை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனால் இது வழி வழியாக வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நண்பர்களே. கால குறுக்கீடு, காலத்தின் அளவுன்னு சொல்லலாம். நாழிகை இப்போ பத்திரிகையில் கூட நமக்கு ஏதாவது வந்து வச்சுக்கோங்களேன், கல்யாண பத்திரிகையோ உபநயன பத்திரிகையோ அது சீமந்தது கூட போடுறாள். முகூர்த்தத்தை உத்தேசித்து இந்த காலத்தை போடுவோம், நாழிகைன்னு குறிப்பிடுவோம். அது அப்படியே புரட்டிடுவோம், அப்படின்னா கடந்து சென்று விடுவோம். சில பேருக்கு இந்த நாழிகைன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். 2 விஷயம் பார்த்துலாமே நாழிகைன்னு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அதாவது இந்த நாழிகைன்னு சொல்லும்போது ஒரு நாழிகைன்னு எடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே 24 நிமிஷம் இருக்குது. அதாவது இப்படின்னு சொல்லலாமே, 24 நிமிஷங்கள் கொண்டது ஒரு நாழிகை. அப்போ 1 மணி நேரம் அதில் எவ்வளோ நாழிகை வரும்னா 2.5 நாழிகை. இப்படின்னு சொல்லலாம். அதை 2.5 நாழிகை 1 மணி நேரம். சரி, ஒரு நாள் இருக்கு இல்லையா, 1 டே, 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ நாழிகைகள் இருக்குது? 60 நாழிகைகள். அதாவது 60 நாழிகைகள் கொண்டது ஒரு நாள். ஒரு நாளில் 60 நாழிகை. என்ன, இதுதான் விஷயம். இது என்னென்னா, பொதுவாக நம்ம யாரும் இதை அதிகம் கவனம் செலுத்துறதுலன்னு இருக்கட்டும். ஆனால் குறைந்தபட்சம் நாழிகைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லோரும் சௌக்கியமாக பரமக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண